ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். நாடாளுமன்ற கூட்டங்களிலும் விவாதங்களிலும் எம்பிக்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கான குழு விரைவில் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தகவல். அரசியலில் தாம் யாரையும் எதிரியாக பார்க்கவில்லை என பேட்டி. மத்திய பட்ஜெட் பெரும் ஏமாற்றம் அளிக்கும் வகையில் உள்ளது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என பேட்டி. வெறும் ஏமாற்றம் தான், மாற்றம் பண்ணணும்னு பார்த்தோம். எந்த மாற்றமும் இல்லை, வெறும் ஏமாற்றம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு மக்களுக்கு பெரிய ஏமாற்றம் இது. இது ஒரு தேர்தல் ஆண்டு, ஆனாலும் கூட இதுக்கு மக்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு பாடம் கற்பிப்பாங்க. தமிழ்நாட்டை தீய சக்தியின் கோர பிடியிலிருந்து மீட்க வேண்டியது அதிமுகவின் வரலாற்று கடமை. முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் 57ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு எடப்பாடி பழனிசாமி சூளுரை. பாவப்பட்ட மக்களை லாட்டரி மூலம் சுரண்டிய பணத்தில்தான் தாவேக எனும் கட்சியை நடத்துகிறார் விஜய். லாட்டரி அதிபர் மார்ட்டின் மருமகன் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் விருந்து சாப்பிட்டதை சுட்டிக்காட்டி அதிமுகவின் ஜெயக்குமார் கடும் விமர்சனம். தாவேக தலைவர் விஜய் திரைப்படங்களில் நடிக்க வாங்கிய சம்பளத்தில் வெள்ளை குறைவு, கருப்பு அதிகம். அதிமுகவை ஊழல் கட்சி என விமர்சித்ததற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி. தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாகி உள்ளது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என கூறிய விஜய்க்கு அண்ணாமலை பதிலடி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமிதான். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை திட்டவட்டம். தாவேக தலைவர் விஜயின் பேச்சு மக்களை சிந்திக்க வைக்கும் வகையில் அர்த்தம் உள்ளதாக இல்லை. தொண்டர்களின் கைத்தட்டல் விசிலடிக்க வைக்கும் வகையில்தான் உள்ளதாக அண்ணாமலை விமர்சனம். கோவை, சிங்காநல்லூர் உள்ளிட்ட 6 தொகுதிகளுக்கான பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகினார் அண்ணாமலை. தமிழகம் முழுவதும் தேர்தல் பணியாற்ற தயாராக இருந்தும் 6 தொகுதிகளுக்கு மட்டும் பொறுப்பாளராக நியமித்ததால் மாநில பாஜக தலைமை மீது அதிருப்தி. 234 தொகுதிகளுக்கும் 72 பேரை சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக அறிவித்த பட்டியலை தமிழக பாஜக வாபஸ் பெற்றுள்ளதாக தகவல். அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொகுதிகளை தேர்வு செய்து ஒதுக்கியதால் மூத்த தலைவர்கள் அதிருப்தி என புகார் எழுந்த நிலையில் முடிவு. சட்டமன்ற தேர்தலில் தாவேக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் வரும் 6ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை விருப்ப மனு வழங்கலாம். பனையூரில் உள்ள தாவேக தலைமையகத்தில் 234 தொகுதிகளுக்கும் விருப்ப மனு விநியோகம் நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. சென்னை வியாசர்பாடியில் அரசு பள்ளிக்கு கஞ்சா பொட்டலத்துடன் வந்த +1 மாணவனை போலீசாரிடம் ஒப்படைத்த ஆசிரியர்கள். பெற்றோரை காவல் நிலையம் வரவழைத்து எச்சரித்து அனுப்பி வைத்தனர் போலீசார். தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபரின் கன்னத்தில் பலார் பலார் என ஓங்கி அறைந்த இளம்பெண். மதுபோதையில் அத்துமீறிய நபர் போலீசாரிடம் ஒப்படைப்பு. சென்னையில் குப்பையில் கிடந்த 45 சவரன் தங்க நகைகளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தூய்மை பணியாளர் பத்மா. போயஸ் கார்டனில் உள்ள வீட்டிற்கு வரவழைத்து தங்கச் சங்கிலியை பரிசளித்து நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டு. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அரசு 10,354 கோடி ரூபாயை வழங்கியுள்ளது. மாநிலங்களவையில் திமுக எம்பிக்கள் எழுப்பிய கேள்விக்கு மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை இணை அமைச்சர் ஸ்ரீ தோக்கன் சாஹூ பதில். நாடாளுமன்ற மக்களவையில் டேபிள் மீது ஏறி காகிதங்களை கிழித்து சபாநாயகர் இருக்கையை நோக்கி எறிந்து அத்துமீறல். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணிக்கம் தாக்கூர், சு. வெங்கடேசன் உள்ளிட்ட 9 எம்பிக்கள் சஸ்பெண்ட். அமெரிக்காவிடம் இந்தியா சரணடைந்து விட்டது என கூறி நாடாளுமன்ற மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளி.
எதிர்க்கட்சியினர் அவையில் பொறுப்பில்லாமல் நடந்து கொள்கிறார்கள் என மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா கண்டனம். நாடாளுமன்றத்தில் இன்றும் சீன விவகாரம் குறித்து ராகுல் காந்தி பேச முயன்றதற்கு பாஜக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு. ராகுல் பேச சபாநாயகர் அனுமதி மறுப்பதாக கூறி காங்கிரஸ் எம்பிக்களும் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவையில் கலவரம். தனிநபர் விவரங்களை பாதுகாக்கும் விதிமுறைகளை முறையாக பின்பற்றாவிட்டால் இந்தியாவை விட்டு வெளியேறுங்கள். வாட்ஸ்அப் நிறுவனத்திடம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி காட்டம். ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக பிரதமர் மோடி உறுதியளித்ததாக ட்ரம்ப் தகவல். அமெரிக்காவிடமிருந்து அதிக அளவிலும் வெனிசுலாவிடமிருந்து இந்தியா எண்ணெயை கொள்முதல் செய்யும் என்றும் அறிவிப்பு. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதில்லை என்ற இந்தியாவின் முடிவு உக்ரைனின் போரை நிறுத்த உதவும் என ட்ரம்ப் தகவல். ஒவ்வொரு வாரமும் ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை பழிவாங்கும் மோதல் நிறுத்தப்படும் என்றும் உறுதி. நட்பு மற்றும் மதிப்பின் காரணமாக மோடியின் கோரிக்கையை ஏற்று வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. $500 பில்லியன் அதிகமான அமெரிக்க பொருட்களை வாங்க பிரதமர் மோடி ஒப்புக்கொண்டுள்ளதாக ட்ரம்ப் தகவல். அமெரிக்காவின் வேளாண் பொருட்கள், எரிசக்தி, தொழில்நுட்பம், நிலக்கரி உள்ளிட்டவற்றை இந்தியா வாங்கும் என்றும் விளக்கம். கச்சா எண்ணெய் கொள்முதலை நிறுத்தப் போவதாக இந்தியாவிடமிருந்து எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வரவில்லை என ரஷ்யா அறிவிப்பு. இந்தியாவுடனான நட்புறவை வலுப்படுத்த தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் எதிரொலியாக டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உயர்வு. கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத வகையில் ஒரே நாளில் அதிகபட்சமாக ₹1 உயர்ந்து ₹90.27 நிர்ணயம். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.